இவ்வளோ சிம்பிளாக டேஸ்ட்டாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க. டேஸ்ட்டும் அப்படி இருக்குங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா குட்டி குட்டி பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கணுங்க. இது வந்து எங்கள் செடியிலேயே வந்து காய்ச்சிச்சு. பெரிய வெங்காயத்திலே மீடியம் சைஸாக இருக்கும் இல்லைங்களா, அதில் 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியில் ஒரு தக்காளியை நல்லா வந்து கட் பண்ணி போட்டு நல்லா வந்து அதை வந்து கரைச்சி விட்டுருணுங்க. தூள் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 2 டீஸ்பூனு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டக்குன்னு வச்சிடலாங்க. கத்திரிக்காயை வந்து 4 பக்கமும் கீறி விட்டு உள்ளே ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் அரிஞ்சிட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம். அதோட வெந்தயமும் 1 டீஸ்பூன் வந்து சீரகமும் போடுறோங்க. வெந்தயம் சீரகம்லாம் பொரியும் பொழுதே நல்ல கமகமான வாசனை வரும். இதோட வந்து ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறேங்க. இதுவும் எண்ணெயிலேயே நல்லா சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் அரை வேக்காடு வெந்தோன்னங்க நம்ம வந்து எண்ணெயிலேயே வந்து சீரகம் 1 டீஸ்பூனும் பெருங்காயத்தூளும் போட்டு அதையும் நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயும் அதோட வந்து குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க. கத்திரிக்காய் வெந்து அப்படியே கலர் மாறும் இல்லைங்களா, அப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த புளி, தக்காளி, மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் போட்ட தண்ணி அதை வந்து அப்படியே ஊற்றிக்கலாங்க. கத்திரிக்காயெலாம் வேகிறதுக்கு மூடி போட்டு வேக விட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாயிருங்க. கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.